நம சிவாய அன்பான தெய்வமகளின் வணக்கம். நம் கையில் பாருங்கள், அழகான மாசாணி அம்பிகை மோந்திரம் இருக்குது பாருங்கள். நான் அம்பாள் வேடமிட்ட மறுநாள் நான் யோசிக்கிறேன், எனக்கு கையில் என்னுடைய பூஜை நேரத்தில் மோந்திரம் போடுற பழக்கம் உண்டு. ஏன்னா எல்லா பெண்களுமே கைக்கு மருதாணி வச்சு இந்த மாதிரி மோந்திரம் போட்டு விளக்கேற்றுறது ரொம்ப விசேஷங்க. பிறகு லக்ஷ்மி கட்டாட்சம் கூட இல்லைங்களா. அப்போனா நான் அம்மா எனக்கு 2 கையில் அம்பாள் மோந்திரம் இருக்குது, இந்த கைக்கு ஒரு மோந்திரம் வாங்கணுமேன்னு சொல்லி நான் நினச்சி கொண்டே இருந்தேங்க. நான் அம்பாள் வேணும் மாசாணி அம்பி ஆலயத்தில் மாசாணி அம்மங்க அலங்காரம் விட்ட அந்த மறுநாள் இது நடக்குது. நான் நினச்சி கொண்டே இருந்தேன். காலையில் நான் ஒரு மோந்திரம் வாங்கணுமா, சரி வாங்கிடலான்ற மாதிரி மைண்டில் இருந்துச்சு. ஆனால் வாங்கலை. எல்லாம் முடிஞ்சு நம்ம கிளம்பிட்டு நம்மளுடைய சூலம் அமலாலங்காரக்கு உண்டான விஷயமெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம கிளம்புறோம். அப்போது ஒரு ஐயா என்னை கூப்பிட்றாங்க, அம்மா நம்ம கடைக்கு போங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் கடைக்குள்ளே போகிறேன். அந்த ஐயா நேற்று அம்மலாலங்காரம் இட்டிருந்தீங்கம்மா, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுமா, உங்களுக்கு நான் குங்கும பிரசாதமும் ஒரு சிறிய அம்பாள் மோந்திரம் கொடுக்கலான்னு தான் நான் உங்களுக்கு கூப்பிட்டேன்னு சொல்கிறாங்க. அந்த ஐயா பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ ஒரு ஷாக். அவங்க கொடுக்குறாங்க குங்கும பிரசாதமும் பிறகு அம்பாளுடைய மோந்திரம், மாசினம்பியோட மோந்திரங்க. நான் காலையில் தானே நினச்சிக்கிட்டு இருந்தாடே அம்மா, என் தாய்க்கு நான் பூஜை பண்ணும்போது ஒரு கையில் மோந்திரம் இருக்குமா, இன்னொரு கையில் இந்த வெள்ளை போடக்கூடிய மோந்திரம் இல்லையே, ஒன்று வாங்கணும் அம்பாள் பூஜைக்காக சொல்ல நினச்சிக்கிட்டே இருந்தேன். திடீர்னு இந்த ஐயா கூப்பிட்டு கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிறகு அவர் சொன்ன வார்த்தை, அம்மா நேற்று நீங்கள் மாசினி அம்பிகை அலங்காரத்தில் நீங்கள் வந்திருந்தீங்கம்மா, அம்பாளை பார்த்த மாதிரி இருந்ததும்மா, ரொம்ப சிறப்பாக இருந்தது. நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், நீங்கள் நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு குங்கும பிரசாதமும் பிறகு திருநீர் குங்கும பிரசாதமும் பிறகு உங்களுக்கு ஒரு மோந்திரம் கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேம்மா, அதான் இந்த அம்மாவுடைய மோந்திரம் ஆனால் சொல்லி கொடுக்குறாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க. என்ன பாருங்கள், நல் மனதோட நல் எண்ணத்தோட உண்மையான பக்தியோட இறைவன்கிட்ட நாம் எது கேட்டாலும் அது நியாயமான கோரிக்கையாக இருந்தால் நிச்சயமாக நம்ம கை சேருங்க. அதுக்கு உதாரணமாக அதுக்கும் மேலே என் அம்பாள் என் கையில் சேருனா அந்த நொடியானது இந்த அன்பு மகள் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக நான் அதை உணர்ந்தேன். இப்போல்லாம் இந்த மோதிரம் போட்டுட்டு தான் நடியா அம்பிகைக்கு நான் விளக்கேற்றவே பூஜையும் பண்ணுவேன். அழகான இந்த வெள்ளிக்கிழமை நாளில் அம்பாளை பற்றி சொல்லும்போது எண்ணற்ற சந்தோஷமாக அதை நான் உணர்றேன். என் கைக்கு இப்படி சேர்ந்தியாம்மா, நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், நீ சொன்ன, நான் சரிம்மா வாங்கிக்கலான்னு. ஆனால் ஒரு ஐயா மூலியமாக நம்ம கைக்கு திருநீர் பிரசாதமும் பிறகு அழகான மோந்திரத்துடமும் நமக்கு எத்தாப்பில் இருக்கக்கூடிய அம்மாக்கள் குங்குமன்ற மாதிரி எல்லாமே எனக்கு ஒரு பிரசாதமாக அம்பாள் எனக்கு கொடுத்துட்டாங்க. என் மாசாணி தாய்க்கு கோடானு கோடி நன்றி. என் தாய் ரத்தத்தில் எனக்கு கலந்துட்டாங்க. என் மாசாணி தாய்க்கு எப்போவுமே நான் பண்ணிக்கொண்டே இருப்பேன். தாயே அம்மா மாசாணி தாயாரே போற்றி போற்றி. வந்தீங்களா என் வாழ்க்கையில், என் கூடவே இருக்க வந்தீங்களா தாயே. நான் என்ன பாக்கியம் செஞ்சேனா உன்னை என் கூட என் கையில் சுமந்து கொள்ள இல்லைங்களா. ஏதோ அம்பா கொடுத்த அழகான மோந்திரம் நீங்களும் பார்ப்பீங்க. இதோ காமிக்கிறேன் இருங்க, உங்களுக்கும் ஒரு வாட்டி காமிக்கணும் இல்லைங்களா, இருங்க. அம்மன் தாயே மாசாணி தேவியே போற்றி போற்றி. எண்ணற்ற பேரழகாக நான் என் தாயை பார்க்குறேங்க. இந்த அழகான மோந்திரத்தில் பாருங்கள், ஐயா கொடுத்த மோந்திரம் எனக்கு என் தாய் என் கூடவே இருக்கிற மாதிரி எனக்காகவே செஞ்ச மாதிரி இருக்குங்க இந்த மோந்திரம். தாயே மாசாணி தாயாரே போற்றி போற்றி. அம்மா தேவி ஓம் சக்தி பராசக்தி. என்னுடைய பூஜைக்காகவே அம்பாள் தாயார் எனக்கு வந்திருக்காங்க என் கைக்கு. எண்ணற்ற பாகியசாலியாக இதை நான் உணர்றேன். தாயே கூப்பிட்டோன்னு வந்தாயா அம்மையே. கையில் மோந்திரம் போட்டு விளக்கு ஏற்றுவதாகட்டும், வீட்டில் பக்தி எப்படி சொல்கிறது, கையெடுத்து அம்பாளை கும்பிடும்போது கையில் இந்த மோந்திரங்கள் நம்ம போடுறது ரொம்ப விசேஷங்க. அப்படியே ஆசைப்பட்ட மோந்திரம் தான் இது. ஆனால் மாசாணி அம்பிகையே எனக்கு மோந்திரமாய் வருவாங்கன்னு நினச்சி பார்க்கலைங்க. தாய்க்கு கொடானு கொடி நன்றி. இந்த மோந்திரம் கொடுத்த அந்த ஐயாவுக்கு ரொம்ப 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 நன்றி. அம்மன் தாயே போட்டி போட்டு எனக்காகவே செஞ்ச மாதிரி இருக்குங்க. ரொம்ப நன்றிம்மா. அம்மன் தாயே மாசாணி தேவியே போற்றி போற்றி. அம்மா தாயே மங்களம் உண்டாகட்டும் உங்கள் எல்லாருக்கும். சிவாய். அம்மாவுக்கு ரொம்ப நன்றி.